யாரு? அதான் யூடியூப் சேனல் செல்வன் ஐயா. நம்ம யாரு என்னன்னு வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம ஊர்ல இருக்கிற இந்த பையன் யாரு கேட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா வெளி உலகத்துக்கு நம்மளுக்காக அறிமுகம் செய்து வச்சவர் மதிப்பு மரியாதைக்குரிய நம்ம செல்வையா தான். உலக நாடு அத்தனை எங்க இருக்குது, எல்லா நாட்டிலயும் நம்ம மூஞ்சி பாத்துக்குவாங்க. ஒரு கலை இப்ப இருப்பாங்களாட்டு இருக்குது, அப்படியே நேவனா பாத்துக்கலாம். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி அதாவது சேண்ட் எடுத்து வந்து அதாவது 15-17 நாள் ஆகும். இவரு கை வலிக்கையா எடுத்து 3 நாளைக்குள்ளேயே அதாவது உலகமெல்லாம் ஒளிபரப்புறவரு. அப்பேற்பட்ட நல்ல உள்ளமாகப்பட்டவரும் அவர் குடும்பமாகப்பட்டது எல்லாம் வந்திருக்கக்கூடிய அத்தனை பொது மக்களும் ஆண்போட பக்கம் அரசு பட்டாண்டு பெண்போட பக்கம் பெத்து பெருகி நோயற்ற வாழ்வு குறைவெல்லாம் செல்வமாக சென்று நம்மளா சிறப்பு. என்னடா பேசிட்டீரா? வந்துக்கலவா யாரு தெரியுமா? போராம வந்துருச்சா? யாரு? அண்ணா அண்ணா தெரியுமா? உன்னுடைய பேர் என்னம்மா? ஏன்டா அப்படி அநியாயம் பண்ற? ஒரு பொம்பளைன்னா அவளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்படியா? இந்த மாதிரி பொம்பளைங்களை பார்த்தாவே ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு தோணுது. அப்படியா? நீ ஏற்கனவே வந்து இன்னமே பாரு, நீ எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க. அடியே என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன? அம்மம்மா, நான் வாசனை மலர்களை சூடி நான் வந்தேன் சபையை நாடி. என்னுடைய பேரோ அம்மா உளவி என்ற நாகக்கண்ணி. நாகக்கண்ணியாக இருந்தாலும் என் அன்போடு ஆசையோடு பாசத்தோடு என்னை தோழடுங்க தோழடுங்க என்னை வளர்த்து பாலிவு செய்து என் அன்போடு என்னடா அப்பேற்பட்டவர் யார் தெரியுமா? என் அப்பா அம்மா. யாரோ அம்மா யாரா இருப்பார்கள்? விளக்க மாதிரி வெறி எடுத்து போயிடும்.
எத்தனையோ வேஷம் வந்துச்சு நிறைய அடிக்கலையே இந்த பிள்ளைய பார்த்தோன்னு இந்த வாங்குறிய இந்த கை இத்தனை நாள் எங்க வச்சிருந்தேன் அதுவே அப்பதான் நாகலோகம் பாதாள நாகலோகம் பாதாள நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய என் தந்தையார் நாகராஜ மன்னன். தந்தையோ நாகராஜ மன்னன். ஆமாடி. சரிங்க. என் தாயோ கவரி. அட உங்க அம்மா பபுரி. கவரி அதுக்காம பபுரி. கவரிக்கும் நாகராஜ மன்னனுக்கும் நான் அழகான ஒரே ஒரு பெண் பிரதியா நான் பிறந்தேன். அப்படி பிறந்திருந்தாலும் ஆமாம்மா கல்யாணம் பண்ணிட்டீங்க. எங்களுடைய கூட்டம் என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் படம் எடுப்போம். என்ன படம் தெரியுமா உனக்கு? நாங்கெல்லாம் பாம்பு எடுத்து சேர்ந்தீங்க. பாம்பு. சரி. நீ பூம்பா. பாம்பு இடம். என்ன பாம்பு? நாகப்பாம்பு. நானும் பாம்பு தாயா. என்ன பாம்பு? நான் மொன்னா பாம்பு. நீ கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்? நாங்க கோவம் தான் கொத்துவோம். நான் அப்படி கிடையாது. எனக்கு கோவம் வந்தா நான் நக்குவேன். அப்படியா? உங்க இன வேற, எங்க வேற வேற. நீ எல்லாம் கொத்தனா உடனே உச்சிட்டு போயிடும். சரி. நான் ஒரே ஒரு டைம் அப்படியே நாக்க போட்டு நக்கணும்னா சரி அப்படியே நாளாவ கை கால் இப்படி ஆகி நாங்கெல்லாம் யாருக்குமே சிரமத்தை கொடுக்க மாட்டோம். அதான் பொட்டுன்னு போட்டா பட்டு போயிருவாங்க. நான் கவரிக்கு பெண்ணாக பிறந்திருந்தாலும் காலாகாலத்தை என்னை எப்படி எல்லாம் திருப்பணி செஞ்சாங்க தெரியுமா?
யாரு தெரியுமா திருமணம் செஞ்சாங்க? யாரு? கண்ணம்மா. அம்மா. குருநாடு குருகுலம். குருநாடு குருகுலம். பாண்டியராஜனுக்கு புத்தமாதேவி மகாதேவி சொல்லி இரண்டு பெண்களுக்கும் சரியாக 5 அமக்களை எடுத்தாங்க. 5 ஆமாடி. 5 பேருமே கல்யாணம் பண்ண. ஏய், இருவருக்கு மூட்டோன், இருவருக்கு இளையோன், ஆளால் அழகு மண்ணு. என்னை எப்படி வந்து திருமணம் செஞ்சா தெரியுமா? எப்படி? நான் சின்னஞ்சிறு மாணவியாக இருக்கும் பொழுது என்னை கொண்டு போய் பாடசாலை சேர்த்துனாங்க. ஏன் அறியாப்புல பாடையில போற? ஏய், பாடையிலும் இல்ல, சுடுகாட்டும் இல்ல, அதான் பாடம் படிக்கிறதுக்கு. அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தவங்க முதல் வகுப்புல. ஆ, ஆ, ஆ. அப்ப என்ன செய்ய தெரியுமா? அந்த பாட புஸ்தக குருநாடு குருகுலம் குந்தி மக்கள் ஐவராஜாக்கள், இருவருக்கு பெற்றோர், இருவருக்கு இளையோர், ஆளால் அழகு மன்னன் அப்படின்னு சொல்லி அந்த பாட புத்தகத்துல எழுதிச்சு. அதை நம்ம ஒரு ஆர்வத்தோட படிச்சேன். இது என்னடா இப்படி இருக்கிறத, நீதி நேர்மையை கண்ணியும் கட்டுப்பாடு தவறாத மன்றலா இருப்பாங்களாட்டு அப்படின்னு சொல்லி நான் படிச்சு பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரே புகழ்ச்சியாக இருந்தது. என்னைக்கு இருந்தாலும் இவருதான் நம்ம திருமணம் செஞ்சுக்கணும், சின்னஞ்சிறு பொண்ணாக இருந்தாலும் அன்னைக்கே நான் காதல் பசப்பட்டு அவரை பார்க்கல. நானு ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல. நான் படிச்ச ஆசைப்பட்டவன். ஆமாடி. ஏய், படித்து பாட புத்தகத்துல இருக்கிறத அதை படித்து ஆசைப்பட்டேன். நீ படிச்ச ஆசைப்பட்டியோ அவன் கூட படுத்த ஆசைப்பட்டியோ? அவன் யார் தெரியுமா? புதுவுல மச்சரை தொப்புல அமர்ந்த கலசம். அம்மா கண்ணு பல அழகு படைத்த பார்த்திவ மன்னன் வந்து எனக்கு, அதாவது காசி யாத்திரை போகும் பொழுது என்னை வந்து காதுருவ திருமணம் செய்தார். ஆமாடி. அப்படி காதுருவ திருமணம் செய்திருந்தாலும் அர்ஜுன மன்னனுக்கும் தாய் நாகக்கண்ணிக்கும் ஏதாவது புத்திரவாகி உண்டா? அடியே கண்ணம்மா, கேட்டாயே ஒரு கேள்வி. 7 அடி இடிந்து பேரடியா மண்ட பேர் விழுந்து அம்மா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயனை தரத்தருக்கு இருக்கு கொல்லி
பஞ்சமம்மா கண்ணம்மா எங்க பொண்ணு புடிச்சூடி பொண்ணு புடிச்சூடி இந்த பாவிக்கு பொழுதறிக்கும் நீ பேனா சூடியா ஐயோ முகத்திற்கு கொல்லிருக்க இந்த பாவம் செஞ்ச தண்டாளிக்கு எனக்கு மூத்த பிள்ளை பஞ்சமம்மா பாவி சண்டாளி வருடை வருடை என்று வையகமெல்லாம் பேராணி காய்க்காத வருடி பூக்காத வருடி எப்படின்னு பார்த்தவரெல்லாம் என்ன பார்த்து பரிகாசம் பேசுறாங்க கண்டவரெல்லாம் என்ன பேசுவாங்க ஏசுவாங்க என்னடி செய்வேன் பட்டியலிட்டு சாதத்தை மாறி தங்கிற பிள்ளை இல்ல மாண்டு ஒரு நாள் வயதான பிறகு மாண்டு படிஞ்ச பிறகு மண்ணத்துல எனக்கு பிள்ளை இல்ல எல்லில் இருப்பான் இவ சடங்கு செய்வான் வரங்களுக்கு போறீங்களுக்கு அத்தனை பேருக்கு கை கொடுப்பான் கானக காடு கொண்டு போய் என்ன கொல்லி கூட உடைத்து என்ன தகட செய்யறதுக்கு பிள்ளை இல்லாத போயிட்டு அம்மா என்னமா உனக்கு வந்த கஷ்டம் என் வாழ்க்கையில பிள்ளை இல்லாத அரும்பாவியாக ஆயிற்று இந்த பூமியில பிறந்து இந்த பூமாதி இருக்கிற பாரமா இருந்து நான் என்னடி பெருமையை கண்டேன் அம்மா என்ன அழுவறீங்க நீ மனுஷனாதரா கண்ணு என்ன உனக்கு எந்த குறையும் இல்ல பொம்பளை தண்ணி வீடு பண்ணா எனக்கு பிடிக்கிறது கொஞ்சம் நான் வீடு பண்றேன் எனக்கு கொஞ்சம் மனுஷன் அம்மா கண்டையில உடுகட்டி அண்டையில உடுகட்டி வேலை பார்க்கிற மாதிரி நீ ஏதாவது என்ன பார்த்து கேவலமா சிரிச்சு இருக்கிறப்ப அண்ணா அண்ணா கவலைப்பட வேண்டாம் மனிதனா பிறந்தா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கஷ்டம் அப்படி இருந்தாலும் நான் நாகலோகத்துல நான் தன்ன தனிமையில பெண்ணகப்பட்டவ என் தாய் வீட்லயே வாழ்ந்து இருக்கிறேன் அப்ப கணவர் காசி யாத்திரைக்கு ஆயம் நடத்திட்டு போனாங்க என்ன வந்து காந்திரூதிரம் செஞ்சு விட்டு நாங்க நாட்டுக்கு போகும்போது அஷ்டாபுரத்துக்கு பொழுது அதாவது எங்க அண்ணனுடைய அனுமதியோட நான் வந்து அழைத்து வர போகிறேம்மா அப்படின்னு போனாங்க ஆனா இன்னும் என் கணவர் வரவில்லை அதாவது அம்மா அந்த பாவியாகப்பட்ட துணியினுடைய கொடுமையால இந்த சுத்தம் வாழ்வோகி வாழ்ந்து கொண்டிருந்தாங்களாம் வாழ்ந்து கொடுக்க நேரத்துல அந்த பாவி குழந்தை தந்திரப்படுத்த மாமன்னன் துரியோதனை பாண்டவர்களை அஸ்தாபுரம் வரவழைத்து சூது பகலை ஆடி ஆடி சூது சொக்கட்டா நாடு நாடு நகிர நவீனத்துக்குள் ஆடு மடை உப்பு சட்டி வரையோடு அங்கு வந்து ஆணிவத்து கோட்டு செங்கோல் அத்தனையும் பறிபோனது அம்மா பறிபோன பிறகு அக்கா பாஞ்சாலியோட 6 பேரும் அணிமான காணம் போயிட்டாங்க இப்ப நான் நாகலோகத்துல இருக்கிறேன் கனவுமாருக்கு அரணைமார காணத்துல இருக்கிறாங்க நாகலோகத்துல தன்னந்தனிமையா நிக்கிறம்மா சரிம்மா அடியே இருந்தாலும் என் நாகலோகத்தை சரி யாராவது வந்தா எனக்கு எடுத்து சொல்றியா அப்படியா இருக்கட்டம்மா